வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசிரியரில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடலாம் பார்க்கலாம். இங்கே மீனை வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணோட அம்மா வந்து சீதாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க பேசுறது கேட்ட உடனே மீனாக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. இவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க போல், இவங்க குடும்பமும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் சரி அருணை வந்து எப்படி இருந்தாலும் சீதாவை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி மீனாக்கு ஒரு கன்ஃபார்மான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ தான் இங்கே மீனா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மீனா வச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களும் பேசி வெளியே போகிறாங்க. போனோன்னே இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் வருத்தப்படுறீங்க நல்லாவே தெரியுது, நம்ம கண்டிப்பாக சீதாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீதாடாம என்ன மீனா சொல்லிட்டு இருக்கேன், மாப்பிள்ளைக்கு பிடிக்கலன்னா நம்ம எப்படி பண்ண முடியும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா, என்னம்மா நீங்கள் சும்மா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அவரே நம்மளை பற்றி யோசிக்கல, நம்ம அவரை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீதாடாம என்னம்மா சொல்லிட்டு இருக்காங்க, அவர் நம்ம பற்றி யோசிக்கலையா, என்ன சொல்லிட்டு இருக்கா, அதுக்காக தான் நம்மளை பற்றி யோசிதான் இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லியிருக்காரு, அவரை போய் நீ தப்பாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அப்பவும் சீதாவோட அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மீனா வந்து, ஏம்மா இன்னுமா நீங்கள் உங்களுக்கு இன்னும் புரியலையா, அவரோட யூகோக்காக இந்த கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு, புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சீதாவோட அம்மா, இங்கே பாரு, என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளை சொல்கிறதா இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி சீதாவோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே மீனாக்கு இவங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா வச்சுட்டு இருக்காங்க. அப்போ சீதா வந்து, என்னக்கா இப்போ என்ன நடக்க போகுதுன்னே எனக்கு தெரியல, நான் கல்யாணம் பண்ண அவரை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து, இங்கே பாருமா, எனக்கு எல்லாமே தெரியும், இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்க தான் போகுது, அதுக்கு என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமா அதெல்லாம் நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீதா வந்து, ஆமாக்கா நானும் உங்களை நம்பி தான் இருக்கேன், எப்படியாச்சும் மாமா சம்மதிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து, இங்கே பாரு சீதா, மாமா சம்மதிக்கிறாங்களோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த கல்யாணம் நான் நடத்தி வைப்பேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து சீதா வந்து, அக்கா என்னதான் இருந்தாலும் மாமாவுக்கு சம்மந்தம் இல்லைனா இந்த கல்யாணமே எனக்கு வேணாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து, என்ன சீதா சொல்லிட்டு இருக்கேன், நீ அப்படியும் பேசுகிற இப்படி பேசுகிற, இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சீதா வந்து, நான் கல்யாணம் பண்ண அவரை தான் பண்ணிப்பேன், ஆனால் அதே சமயத்தில் எனக்கு மாமாவோட விருப்பம் வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து, சரி நான் ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மீனா வந்து யோசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவர்கிட்ட பேசினா கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது, இப்போ நம்ம யார்கிட்ட தான் பேசுறது அப்படின்னு சொல்லி மீனா வச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் சரி நம்ம பேசாமல் மாமா கிட்ட பேசி இந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா அவசரமாக வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னா இங்கே வந்து மீனா வந்து, மாமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தள்ளியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இங்கே விஜய் வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து, ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து, சொல்லுமா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா வந்து, இந்த மாதிரி சீதா வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து, அப்படியாம்மா சரி ரொம்ப சந்தோஷம், பையன் என்ன வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து இங்கே வந்து மீனா வந்து, அவர் வந்து டிராஃபிக் போலீஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் வந்து, என்னது டிராஃபிக் போலீஸா, பரவாயில்லையே நல்ல இடத்த தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் வந்து இலக்கணமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மீனா எதுவுமே கேட்காம, மாமா நான் உங்ககிட்ட தான் மாமா பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து, நீ விடுமா, நீ என்கிட்ட சொல்லி நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இங்கே மீனா வந்து, அதே மாதிரி இந்த கல்யாணம்லாம் ஓகே, அவங்க வீட்டில் சம்மதம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இங்கே அண்ணாமலை வந்து, சரி அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க, நம்ம வீட்டில் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்டுட்டு இருக்காரு. இங்கே வந்து மீனா வந்து, அதான் மாமா எனக்கு பிரச்சனை, அண்ணன் தான் உங்ககிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வந்தேன் சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் இங்கே வந்து விஜய் வந்து, வேங்க அவள் எதுக்கு பிளான் போகிறான்னு தெரியுதா இல்லையா, இந்த கல்யாணம் நடக்கணும், அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படும், அதான் உங்ககிட்டேருந்து வாங்கி ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்கிறாளோ என்னமோ அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே மீனா வந்து, எங்கே நான் தான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் பண்ண எதுவும் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து, ஏமா நான் எதுவுமே சொல்ல அப்படின்னு விஜய் செய்யறாங்க. அப்போ தான் இங்கே அண்ணாமலை வந்து, சொல்லுமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் மீனா வந்து, அந்த போலீஸ்கார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட அப்பப்போ பிரச்சனை பண்ணுவார்ல, அந்த போலீஸ் தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே அண்ணாமலை இன்னமும் சொல்லிட்டு இருக்கா அவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்க மாமா, எப்படி என்ன ஆச்சுன்னே தெரியல, அவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்காங்க, அதனால இவர் வந்து இந்த கல்யாணமே வேணாம், சீதாக்கு என்னன்னாலும் சரி நான் வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன், ஆனால் இந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அண்ணாமலை வந்து, சரிம்மா இது வந்து சீதா கிட்ட சொல்லி சீதா என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மீனா வந்து, அவளுக்கும் இந்த சம்மதம் தான், ஆனால் மாமாவோட சம்மதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அண்ணாமலேருந்து, சரி முத்து என்ன சொல்கிறான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த மீனா வந்து, அதான் மாமா பிரச்சனை, அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, அதுவும் இல்லாமல் நான் வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அண்ணாமலேருந்து, என்ன மீனா சொல்லிட்டு இருக்கேன், அவனை அப்படி பேசுகிறான், அப்படிலாம் பேச மாட்டானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த மீனா வந்து, அதான் மாமா எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது, இவர் எப்படிலாம் பேச மாட்டார், மற்றவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் பார்த்து போனவர், ஆனால் அப்படிப்பட்ட ஒரே இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னா அதான் மாமா எனக்கு ரொம்ப வருத்தமாக
கஷ்டமாக இருக்குது. அங்கே வந்து சீத்தை வந்து அழுதுட்டு இருக்கா, கல்யாணம் பண்ண தான் பண்ணிடுவேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் அம்மா வர என்ன ஆனாலும் சரி நான் மாப்பிள்ளை என்ன சமாதானம் சொல்கிறாரோ அதை நானும் கேட்பேன் அப்படி சொல்லி அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லி மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அண்ணாமலை வந்து சரிம்மா நீ என்ன சொல்லுவாரு நல்லாவே புரியுது, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், அதுவும் இல்லாமல் என்னால் என்ன உதவியெல்லாம் பண்ண முடியுமோ அது என்னடா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் வந்து ஏங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து ஏய் நீ சும்மாரு அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து அண்ணாமலை இங்கே பாருமா என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்குது, ஸோ அது கொடுத்து உங்கள் கல்யாணத்துக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே விஜயாக்கு இது கேட்ட உடனே ஓ அப்போ அவன் நினச்சது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனாக்கு ரொம்ப கோவம் வருது. இங்கே பாருங்க மாமா எனக்கு உங்கள் காசு தேவையில்லை, என்ன மன்னிச்சிருங்க, எங்ககிட்ட முழு காசும் இருக்குது, ஸோ அந்த கல்யாணம் நடத்த வேண்டிய ஸோ எல்லா காசுமே எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் அந்த கல்யாணத்தை நல்லாவே நடத்திடுவோம், நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு வந்தாலே போதும் மாமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து அதெல்லாம் இருக்கட்டும்மா, அது நம்ம வீடு தானே, நம்ம வீட்டுக்கு நம்ம உதவி பண்ணாமல் வேறு யார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த மீன் வந்து சரிங்க மாமா அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இவர் யார் என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மீனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அண்ணாமலை விடுமா நான் பார்த்துக்கிறேன், அவனை என்னென்ன பண்ணணும் ஸோ எப்படி சொல்லி என்ன பண்ண வைக்கணும்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து ஆமாங்கம்மா நான் சொல்லி அவர் கேட்கல, அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அவர் கேட்பாரு அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து இங்கே பாருமா நீ தான் சொல்லிட்டாரு நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவனுக்கும் அப்பப்போ கோவம் வரும், ஆனால் டக்குனு முடிவு எடுத்துருவான், அந்த முடிவே தப்பாக தான் இருக்கும், ஆனாலும் அவன் புரிஞ்சுட்டு ஸோ அந்த திருத்திடுவான் அப்படி சொல்லி ஸோ இங்கே வந்து அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மீனா வந்து தெரியுமாமா நீங்கள் தான் சொல்லி புரிய வைப்பீங்கன்னு சொல்லி தான் சொல்லுவான், நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் காசுக்காக அவங்ககிட்ட வந்து சொல்லமாமா மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அண்ணாமலை வந்து புரியுதுமா இங்கே இவ தான் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பா இல்லை நீ கண்டுக்காத அப்படி சொல்லி இங்கே வந்து அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த மீனா வந்து சரிங்க மாமா நீங்கள் அவர்கிட்ட வேணால் பேசி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸோ முத்து வர வந்த உடனே டே இங்கே வாடா அப்படி சொல்லி ஸோ அண்ணாமலை வந்து கூப்பிட்றாரு. அப்போ அந்த முத்து வந்து சொல்லுங்கப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் இங்கே வந்து அண்ணாமலை வந்து என்ன சீதா கல்யாணம் ஏதோ ஒரு பையனை பிடிச்சிருக்காமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து முத்து வந்து சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லி ஸோ முத்துக்கு ரொம்ப கோவம் வருது. என்னடா நான் கேட்டுட்டு இருக்கேன், நீ பான் சைலண்டாக தான் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். இங்கே வந்து முத்து வந்து அப்பா அந்த யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அண்ணாமலைன்னு தெரியாத மாதிரி யாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் முத்து வந்து இந்த மாதிரி எனக்கு எப்போ பார்த்தா பிரச்சனை பண்ணுவாங்க அந்த போலீஸுக்காரன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அண்ணாமலை சரி இருக்கட்டும் அதுக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் முத்து வந்து என்னப்பா அதுக்கு என்னன்னு கேட்டுட்டு இருக்கீங்க, அவன் அப்படிப்பட்டவனை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து டே இங்கே பாடுறா உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அது தேவையில்லாத விஷயம், சீதாவுக்கு பிடிச்சிருக்கா அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து என்னதான் இருந்தாலும் நான் வந்து அருணும் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி ஸோ இங்கே வந்து முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் அண்ணாமலை வந்து டே என்னடா நீ நான் அவ்வளோ சொல்லி நீ புரிஞ்சுக்க மாட்டேறியான்னு சொல்லி கேட்குறாங்க. சாரிப்பா நான் நீங்கள் சொல்லி இல்லாமல் கேட்பேன், ஆனால் இந்த விஷயத்தில் நான் மன்னிச்சிருங்க நான் அதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்காரு. இதை வந்து மீனெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காரு அப்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஸோ மீனா நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே மீனா வராங்க. வந்துடுறேன் வாடி வா இதனை அப்பா கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் எங்கள் அண்ணாமலை வந்து டே என்னடா சொல்லிட்டு இருக்க எதுக்கு இப்போ அவ்வளோ திட்டுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்து வந்து இல்லைப்பா இந்த விஷயத்தில் யார் சொல்லியிருப்பா நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த அண்ணாமலை வந்து இப்போ என்ன முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ முத்து வந்து இங்கே பாருங்கப்பா இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, நான் வந்து அருணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அவ்வளோதான் அப்படி சொல்லி இங்கே வந்து முத்து சொல்லிட்டு ஸோ போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.